வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் ஆப்பின் போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாங்க, உங்களுக்காக தான் காத்து கொண்டிருந்தோம். சரி, நம்ம வழக்கமாக நம்ம நேரடியா வகுப்புக்குள்ள போயிடலாம். சரிங்களா? இப்ப சென்ற வகுப்புல நம்ம மரபு தொடர்கள் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த மரபு தொடர்கள்ல போன தடவை என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த அகரவரிசைப்படி ஆல இருந்து ஓ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மரபு தொடர்களும் பார்த்துட்டோம். சரிங்களா? அதாவது உயிர் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மரபு தொடர்களும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம இப்ப பார்க்க இருக்கிறது என்னன்னா, உயிர்மெய் எழுத்துல இருக்கக்கூடிய அகரவரிசை இது பார்க்க போறோம். சரிங்களா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்டா கொண்டு போயிடுறேன். ஏன்னா நிறைய இருக்கு. நம்ம அடுத்தடுத்தது நம்ம முடிக்கிறத பார்ப்போம் வேகமா. சரிங்களா? ஓகே. கட்கட்டமிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது கட்கட்டமிடுதல் அப்படின்னா என்னன்னா, உயர் சிரிப்பில் உரக்க சத்தமிடுதல். சரிங்களா? சிரிப்பில் உரக்க சத்தமிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதாவது வாய் விட்டு சிரித்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏறத்தால அதான். சரிங்களா? அடுத்தது கக்கல் கரிசல் அப்படின்னா என்னன்னா, கலங்கள் நீர். கக்கல் கரிசல்னா என்னது? கலங்கள் நீர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது கற்களும் விக்கலுமாய் எப்படின்னா, கதிர் ஈன்றதும் ஈனுத ஈனாததுமாய். அதாவது கற்களும் விக்கலுமாய் எப்படின்னா என்னன்னா, கதிர்னா என்ன? நெற்கதிர் இருக்கு இல்லையா, அந்த நெற்கதிர் நல்லா ஈன்றதும் ஈன்றாததுமா, அதாவது அந்த கதிர் முளைத்ததும் முளைக்காததுமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பருவத்தை சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது தக்க வைத்தல். சரிங்களா? அதாவது எப்படின்னா, நெருக்கி வாங்குதல். அதாவது கக்க வைத்தல் அப்படின்னா பிரிக்கி எடுத்தல்ங்கிற மாதிரி நம்ம இந்த சாதாரண ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதனால இப்ப க கக்க வைத்தல் அப்படின்னா நெருக்கி வாங்குதல். சரிங்களா? அதாவது ரொம்ப அதிகமா ப்ரெஷர் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம வாங்குறது. சரிங்களா? அடுத்தது கங்குறை இல்லாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கங்குறை இல்லாமை அப்படின்னா என்ன? அளவின்மை. சரிங்களா? இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. குறிப்பா நானே கேள்விப்பட்டது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால இதெல்லாம் நம்ம நல்லா கவனம் கொடுத்து படிக்கணும். இந்த மாதிரியான கொஸ்டின் தான் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி கண்ணுக்கு நல்லாவே தெரியக்கூடிய ஒன்றா இருக்கு. சரிங்களா? கங்குறை இல்லாமை அப்படின்னா என்னன்னா, அளவின்மை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கங்கணம் கட்டுதல். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கங்கணம் கட்டுதல். கங்கணம் கட்டுதல் என்னன்னா, ஒரு செயலை முடிப்பதற்காக முனைந்து நிறுத்தல். சரிங்களா? கங்கணம் கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை விடாம, அதை ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம அது ஒன்னே கரெக்டா நம்மளுடைய குறிக்கோளா வச்சு நம்ம நிற்றல், அதாவது முயற்சி பண்றதுதான் கங் கங்கணம் கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது கசகசத்தல் அப்படின்னா வியர்த்தல். இது நம்ம சாதாரண பயன்படுத்த ரொம்ப கசகசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா வியர்த்தல். அதே கசகரணம். கசகரணம் அப்படின்னா கசகரணம் போடுதல்னா என்னன்னா பெருமுயற்சி செய்தல். கசகரணம் போடுதல்னா என்னது? பெருமுயற்சி செய்தல். அடுத்தது கசா கூலம். கசா கூலம்னு என்னன்னா குப்பை. கசா கூலம்னா என்னது? குப்பை. அப்புறம் அடுத்தது கச்சங்கட்டுதல். கச்சங்கட்டுதல் அல்லது கச்சை கட்டுதல் இப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல். சரிங்களா? அதாவது ஒரு செயலை முடிப்பதற்கு வரிந்து கட்டி நிற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிற்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக செயல்படுதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இது கச்சங்கட்டுதல் அப்படி கச்சை கட்டுதல் அப்படின்னு என்னதுன்னா, ஒரு செயலை முடிப்பதற்கு ரொம்ப ரொம்ப தீவிரமா வரிஞ்சு கட்டி நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இதனுடைய பொருள். அடுத்தது கச்சந்தி அவிழ்த்தல் அப்படின்னா பொய் மூட்டை அவிழ்த்தல். கச்சந்தி அவிழ்த்தல் என்னது? பொய் மூட்டை அவிழ்த்தல். கச்சந்தி அவிழ்த்தல்னா பொய் மூட்டை. சரிங்களா? அதாவது பொய்ய அவுக்கிறது. அடுத்தது கடன் கடனாய் பேசுதல் அப்படின்னா என்னன்னா கடுமையாக பேசுதல். கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா என்னன்னா கடுமையாக பேசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல். இது நம்ம பார்த்து இருந்திருப்போம். சரிங்களா? கடன் கழித்தல் அப்படின்னா என்னன்னா மனமின்றி செய்தல், கடமைக்கு செய்யறது. கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல். கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றி விடுதல். இப்ப இந்த கடுக்காயை விட்டுட்டு என்ன பயன்படுத்தணுமா, அவன் நமக்கு அல்வா கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். சரியா? ஓகே. அப்புறம் என்ன? ஏமாற்றி விடுதல்.
அப்புறம் கடை கட்டுதல் அப்படின்னா என்னன்னா காரியத்தை நிறுத்தி விடுதல், அப்படி கடையை மூடுதல். கடை கட்டுதல்னா என்னதுன்னா காரியத்தை நிறுத்தி விடுதல், அப்படி கடையை மூடுதல். அடுத்தது கடை கெடுதல் அப்படின்னா மிக இழிவடைதல். மிக இழிவடை கடை கெடுதல் என்னது மிக இழிவடைதல். சரிங்களா? அடுத்ததாக கடை தேறுதல் அப்படின்னா என்னன்னா ஈடேறுதல். கடை தேறுதல்னா என்னது ஈடேறுதல். சரிங்களா? அடுத்தது கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல். கடை விரித்தல் என்னன்னா பலருக்கு முன்னாடி நம்மளுடைய ஆற்றலை வெளிப்படுத்தல். சரிங்களா? அது கூட சொல்லுவாங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னாங்க. அதான் என்னுடைய ஆற்றல் ஃபுல்லா நான் சொல்லிட்டேன், ஆனா யாரும் எடுத்துக்கிறவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்த பொருள். சரிங்களா? அடுத்தது கடுமுடுக்கு. கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை, ரொம்ப ரொம்ப வேகமா நடந்து போறது. கடை முடுக்குன்னா என்னது விரைவு நடை. சரிங்களா? அடுத்தது கட்சி கட்டுதல். கட்சி கட்டுதல் என்னன்னா ஒன்றன் பொருட்டு முரணிற்றல். ஒன்றன் பொருட்டு முரணிற்றல். முரணிற்றல் அப்படின்னா கட்சி, அதாவது ஒன்றை பொறுத்து அதுக்கு நம்ம எதிர்வினை ஆற்றுதல். சரிங்களா? அடுத்தது கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல். இது நம்ம திருக்குறள்லயே இருக்கும். சரிங்களா? கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்கும். சரிங்களா? அதுல கட்டளைக்கல்னா உரைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரி, அடுத்தது கட்டி சுருக்குதல் அப்படின்னா பொருளை சுருக்க கட்டுதல். கட்டி சுருக்குதல் என்னது பொருளை சுருட்டி கட்டுதல் அல்லது கடையை கட்டுதல் அப்படின்னு பொருள். கட்டி சுருட்டுதல்னா என்னது ஒரு பொருளை நம்ம சுருட்டி கட்டுறது, அப்படி இல்லாட்டி கடையை கட்டுதல் அப்படிங்கிற பொருள். எது கட்டி சுருட்டுதல் தான். அப்புறம் அடுத்தது கட்டா கட்டி அப்படின்னா என்னன்னா விடாத்தன்மை. கட்டா கட்டினா என்னது விடாத்தன்மை, அப்படி இல்லாட்டி விடாப்பிடி. கட்டா கட்டினா என்னது விடாத்தன்மை, அப்படி விடாப்பிடி. கட்டா கட்டுதல் விடாத்தன்மை அல்லது விடாப்பிடி. அடுத்தது கட்டி வருதல். கட்டி வருதல் அப்படின்னா என்னன்னா ஊதியம் கூடி வருதல். கட்டி வருதல் என்னது ஊதியம் கூடி வருதல். சரிங்களா? அதாவது பலன்கள்லாம் சேர்ந்து வருது அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி பொருள். சரிங்களா? பலன்கள்லாம் கூடி வருவதாக பொருள். சரிங்களா? அடுத்தது கட்டி விடுதல் அப்படின்னா என்னன்னா பொய் செய்தி உண்டாக்குதல். அவன் நிறைய கட்டி விடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு பொருளை கட்டி விடுறது கிடையாது, பொய்யா சொல்லி கொண்டு திரிதல். சரிங்களா? அடுத்தது கட்டுக்கதை. இது நம்ம பயன்படுத்துறது தான். கட்டுக்கதைனா பொய் கதை. அடுத்தது கட்டுக்கிடை அப்படின்னா என்ன நாட்பட்ட சரக்கு. கட்டுக்கிடைன்னா என்னது நாட்பட்ட சரக்கு, அதாவது ரொம்ப நாள் தேங்கி இருக்கக்கூடிய பொருட்கள். சரிங்களா? அதான் நாட்பட்ட சரக்கு. அப்புறம் கட்டுக்கோப்பு அப்படின்னா புனைந்துரை, அப்படி மேற்கூரை. புனைந்துரை அப்படி மேற்கூரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கட்டுங்காவலுமாதல். கட்டுங்காவலுமாதல்னா கட்டுங்காவலுமாதல்னா என்னன்னா பெருங்காவலுடைய ஆதல். சரிங்களா? பெரும் காவலுடைய ஆதல், காவலுடையதாதல், அதாவது நிறைய சேஃப்டி இதா வச்சிருக்குது. சரிங்களா? ஓகே. அப்புறம் கட்டுடைத்தல் அப்படி கட்டு விடுதல். கட்டுடைத்தல் அப்படி கட்டு விடுதல்னா என்னன்னா உடல் தளர்தல். கட்டுடைத்தல் அப்படி கட்டு விடுதல்னா என்னது உடல் தளர்தல். சரிங்களா? அடுத்தது கட்டுப்படி. கட்டுப்படி அப்படின்னா என்னன்னா பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துடன் அமைகை. சரிங்களா? கட்டுப்படி அப்படின்னா பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துடன் அமைகை. அதாவது இப்ப நம்ம வியாபாரங்கள்ல இதை நீங்க பயன்படுத்துறதை நீங்க பார்த்து வந்துக்கலாம். சார் இது எனக்கு கட்டுப்படி ஆகாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்னா என்னது இது எனக்கு லாபம் தராது அப்படிங்கிறதுக்கான பொருள். சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க பொருள் கேடு இல்லாத அப்படின்னா என்ன நட்டம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அப்புறத்தது கட்டுமுட்டு அப்படின்னா என்னன்னா அமைதி இல்லாட்டி உடற்கட்டு. கட்டுமுட்டுனா என்னது அமைதி இல்லாட்டி உடற்கட்டு. அடுத்தது கட்டுரைத்தல் அப்படின்னா என்னன்னா உறுதியாக சொல்லுதல். கட்டுரைத்தல்னா என்னது உறுதியாக சொல்லுதல். அப்புறம் கட்டை அவிழ்த்தல். கட்டை அவிழ்த்தல்னா என்னன்னா பொய் கூற தொடங்குதல். அங்க நம்ம கட்டி விடுதல் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, பொய்யாக சொல்லுதல். அதே மாதிரிதான் இதுவும். கட்டை அவிழ்த்தல்னா என்னது பொய் கூற தொடங்குதல். அப்புறம் கடன் வழக்கு.
மன்னிக்கணும், கணக்கு வழக்கு. கணக்கு வழக்குன்னா முறைமை, அலுவல், அப்படி கொடுக்கல் வாங்க. சரிங்களா? கணக்கு வழக்கு அப்படின்னா என்னது? முறைமை அல்லது அலுவல் அல்லது கொடுக்கல் வாங்கல். சரிங்களா? இதான் நமக்கு என்னது? கணக்கு வழக்கு அப்படின்னு பொருள். அப்புறம் கண்காட்டி விடுதல் அப்படின்னா சாடையாக ஏவிடுதல். அதாவது கண்ணை காட்டி விடுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதான் கண்காட்டி விடுதல் அப்படின்னா என்னன்னா சாடையாக ஏவி விடுதல். சரிங்களா? அடுத்தது கண்கொள்ளா காட்சி அப்படின்னா வியத்தற்குரிய தோற்றம். இது நம்ம கேள்விப்பட்டதுதான். கண்கொள்ளா காட்சின்னா என்னது? வியத்தகு தோற்றம். அடுத்தது கண்டதும் கடியதும் அப்படின்னா என்ன? நல்லதும் தீயதும். கண்டதும் கடியதும் வந்து வாங்கி சாப்பிடக்கூடாதும்பாங்க. அப்படின்னா நல்லது கெட்டதுமா எது? கண்டதும்னா கண்ணில் பட்ட அனைத்தும், அதே மாதிரி சொல்றதுதான் கண்டதும் கடியதும். அது என்ன பொருள் அப்படின்னா நல்லதும் தீயதும் அப்படிங்கிற மாதிரியான பொருள். அப்புறம் கண்ட துண்டம் அப்படின்னா என்னன்னா பல துண்டம். அதாவது இப்ப செய்திகள் நிறைய பார்த்திருக்கலாம், கண்டம் துண்டமாக வெட்டினார் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா என்னது? பல துண்டம். பல துண்டம்னா என்ன? துண்டுகளாக வெட்டுதல். கண்ட மட்டும் அப்படின்னா என்ன? மிகுதியாக. கண்ட மட்டும்னா என்னது? மிகுதியாக அப்படின்னு பொருள். அப்புறம் கண்டானும் கண்டானும் உண்டானும் அப்படின்னா என்னன்னா வீட்டு தட்டுமுட்டுகள். வீட்டில் இருக்கக்கூடிய தட்டுமுட்டுகள், அதான் கண்டானும் உண்டானும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா வீட்டுல இருக்கக்கூடிய தட்டுமுட்டு பொருட்கள். அடுத்தது கண்டும் காணாமை அப்படின்னா போதியதும் போதாததுமாகை. அதாவது கண்டும் காணாமைன்னா என்ன? ஒரு விஷயத்த பார்த்தும் பார்க்காம இருக்கிறது. சரிங்களா? தான் கண்டும் காணாமை அப்படிங்கிற பொருள். அதனுடைய இது என்னன்னா போதியதும் போதாததுமாகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தானியம். அடித்து முதலான தானியம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டு முதலான என்னது? அடித்து முதலான தானியம். கண்ணாய் இருத்தல் அப்படின்னா என்ன? விழிப்பாய் இருத்தல், அப்படி அருமையாய் அருமையாய் இருத்தல். கண்ணாய் இருத்தல்னா என்னது? விழிப்பாய் இருத்தல், அப்படி அருமையாய் இருத்தல். கண்ணுக்கு கண்ணாதல். கண்ணுக்கு கண்ணாதல்னா என்னன்னா மிக பாராட்டப்படுதல். மிக பாராட்டப்படுதல், அப்படி அந்தரங்கமாய் இருத்தல். அதான் வந்து கண்ணுக்கு கண்ணாதல் அப்படிங்கிற பொருள். சரிங்களா? அடுத்தது கண்ணும் கருத்துமா எப்படின்னா முழு கவனிப்புடன். முழு கவனிப்புடன். கண்ணும் கருத்துமா என்னது? கண்ணும் கருத்துமாய்னா என்னன்னா முழு கவனிப்புடன் இருப்பது. சரிங்களா? அதான் கண்ணும் கருத்துமாய். அடுத்தது கண்ணெடுத்து பார்த்தல் அப்படின்னா அருள் செய்தல். கண்ணெடுத்து பார்த்தல்னா என்னது? அருள் செய்தல் அப்படிங்கிற பொருள். சரிங்களா? அடுத்தது கண்ணங் கட்டுதல். கண்ணை கட்டுதல், மன்னிக்கணும், கண்ணை காட்டுதல் அப்படின்னா கஞ்சாடை காட்டுதல். அதாவது கண்ணை காட்டுதல்ங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா? அதேதான், கஞ்சாடை காட்டுதல். அடுத்தது கண்ணேடுதல். கண்ணோடுதல் அப்படின்னா என்னன்னா இறங்குதல், அப்படி மேற்பார்வை பார்த்தல். கண்ணோடுதல்னா என்னன்னா இறங்குதல், அப்படி மேற்பார்வை பார்த்தல். சரிங்களா? அப்புறம் கண் பிதுக்குதல் அப்படின்னா என்னன்னா வேலை மிகுதியாய் வருத்தம் மிகுதல். அதாவது கண் பிதுங்குதல்னா வேலை மிகுதி காரணமாக வந்து வருத்தம் மிகுதல். சரிங்களா? அதான் அப்ப இன்னைக்கு ஆபீஸ வந்து கண்ணை பிதுக்கிட்டாங்கப்பாங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். ஏன்னா என்னது? வேலை மிகுதியால வந்து நம்மளுடைய வருத்தமானது அதிகரித்தல். சரிங்களா? அடுத்தது கண்மூடித்தனமாக அப்படின்னா கவனமின்மை. கண்மூடித்தனம்னா என்னதுன்னா கவனமின்மை. சரிங்களா? அப்புறம் கண் வளர்தல். கண் வளர்தல்னா என்னன்னா தூங்குதல். கண்மூடித்தனம்னா கவனமின்மை. அப்புறம் கண் வளர்தல்னா என்னது? தூங்குதல். கண் வளர்தல்னா என்னது? தூங்குதல். அப்புறம் கண் விழிப்பு அப்படின்னா சாக்கிரதை. கண் விழிப்புனா ஜாக்கிரதைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது உஷாரா இருக்கிறது. அதான் கண் விழித்தல் என்னது? ஜாக்கிரதை. அப்புறம் கதை கட்டுதல் அப்படின்னா என்ன? பொய் செய்தி கிளப்புதல். கதை கட்டுதல்னா என்ன? பொய் செய்தி கிளப்புதல் அப்படின்னு பொருள். சரிங்களா? அப்புறம் கதை பண்ணுதல் அப்படின்னா கட்டி போடுதல். கதை போடுதல்னா என்னது? கட்டி போடுதல். சரிங்களா? கதை பண்ணுதல்னா என்னன்னா கட்டி பேசுதல். மன்னிக்கணும், கதை பண்ணுதல்னா என்னன்னா கட்டி பேசுதல். கட்டி பேசுறது என்னது? இவங்களா ஏதாச்சும் ஒண்ணு பேசுறது. சரியா? அதே மாதிரி கதை வளர்த்தல்னா பேச்சை விரித்தல். கதை வளர்த்தல் என்னன்னா பேச்சை விரித்தல். அதாவது கதை வளர்ப்பான் அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்படின்னா பேச்சை விரித்தல். அடுத்தது கத்தி முனையாதல் அப்படின்னா என்ன? மிக கண்டிப்பா இருத்தல். அதாவது கத்தி முனையாதல் அப்படின்னா என்ன? மிக கண்டிப்பாக இருத்தல். சரிங்களா? அடுத்தது கந்தல் கூலம். கந்தல் கூலம் அப்படின்னா தாறுமாறு. கந்தல் கூலம்னா என்னது? தாறுமாறு. சரிங்களா?
அப்புறம் கம்பளி பூச்சி அப்படின்னா என்னன்னா வீண் பேச்சு. கம்பளி மன்னிக்கணும், கம்பளி பேச்சு இது. சரிங்களா? கம்பளி பேச்சு அப்படிங்கிறதுனா வீண் பேச்சு. சரிங்களா? கம்பளி பேச்சுன்னா என்னது? வீண் பேச்சு. அப்புறம் கம்பி நீட்டுதல் என்னன்னா ஓடி விடுதல். கம்பி நீட்டுதல் என்னது? ஓடி விடுதல். அப்புறம் அடுத்து நிறைய இருக்கு பாருங்க. கம்பி நீட்டுதல்ங்கிறது ஓடி விடுதல். அப்புறம் கயிறு கட்டி விடுதல். கயிறு, இது எல்லாமே கயிறு. ஓகே, சாரி. கம்பி நீட்டுதல்ங்கிறது ஓடி விடுதலோ முடிஞ்சிட்டு அடுத்தது இருக்கு பாருங்க. கயிறு கட்டி விடுதல், அப்புறம் கயிறு திரித்தல். இது எல்லாமே என்னன்னா பொய் செய்தி உண்டாக்கி விடுதல். என்னது? பொய் செய்தி உண்டாக்கி விடுதல். அப்புறம் கரி பூசுதல் அப்படின்னா மானம் குலைதல். கரி பூசுதல் என்னது? மானம் குலைதல். சரிங்களா? அதான் கரி பூசுதல். அப்புறம் கரடு முரடு அப்படின்னா ஒழுங்கின்மை. கரடு முரடு என்னது? ஒழுங்கின்மை. அடுத்தது கரை ஏறுதல்னா உய்வடைத்தல். கரை ஏறுதல்னா என்னது? உய்வடைதல். அப்புறம் ஈடேறுதல். ஈடேறுதல், அப்புறம் வளர்க்கப்படுதல், அப்புறம் கரை கடத்தல். இப்பெல்லாம் என்னன்னா எல்லாமே வந்து எல்லை மீறுதல் அப்படிங்கிற பொருள்ல வருது. சரிங்களா? அடுத்தது ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருக்கழிதல், அதாவது கருக்கு அழிதல். அதான் கருக்கழிதல். என்னன்னா புதுமை குழைதல், அப்படி கூர் மழுங்குதல். இந்த கத்திலே நம்ம சொல்லுவோம் கருக்கு மழுங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்படின்னா என்னன்னா புதுமை குலைதல், அப்படி இல்லாட்டி கூர் மழுங்குதல். அப்புறம் கருவறுத்தல் அப்படின்னா என்ன? நிர்மூலமாக்குதல், ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது. சரிங்களா? அதுதான் கருவறுத்தல். அப்புறம் கரை கண்டவன் அப்படின்னா நன்கு பழகி அறிந்தவன். கரை கண்டவன்னா என்னது? நன்கு பழகி அறிந்தவன். அப்புறம் கரைத்து குடித்தல். இது நம்ம பார்த்து வந்திருப்போம். பாடத்தை அவன் கரைச்சு குடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னது? முற்ற கற்றறிதல். கற்றறிதல் அப்படின்னா என்ன? முழுமையாக கற்று அறிதல். சரிங்களா? அடுத்தது கரைகலை பாடம் அப்படின்னு இருக்கு. கரைகலை பாடம் இல்லாட்டி கடை தலை பாடம். இப்படின்னா என்னன்னா தலைகீழாக பாடம் பண்ணுகை. சரிங்களா? அதாவது தர தலைகீழாக, அதாவது தலைகீழ படிக்கிறது. சரிங்களா? அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஆழமா படித்தல் அப்படிங்கிற பொருள் தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது கரைப்படுதல். கரைப்படுதல் என்னன்னா கரை சேர்தல், அப்படி உய்வடைதல், அப்படி சேர வேண்டிய இடம் சேர்தல். கரைப்படுதல் என்னது? ஒண்ணு கரை சேர்றது, அப்படி உய்வடைதல், அப்படி என்னன்னா சேர வேண்டிய இடத்துல சேருதல். அடுத்தது கரை புரளுதல்னா என்னன்னா மிகுதல். அப்புறம் கலகலப்பு அப்படின்னா ஒலிக்கை, அப்படி கலந்து பழகுகை, உற்சாகமுடைமை. கலகலப்புனா என்னது? இதெல்லாம் தான் ஒலிக்கை, அப்படி இல்லாட்டி கலந்து பழகுகை, அப்படின்னு உற்சாகமுடைமை. அப்புறம் கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இல்லாத பொருளை பெற முயலுதல். கல்லில் நார் உரித்தல்னா என்னது? இல்லாத பொருளை பெற முயலுதல். அப்புறம் கவை குதவாத. கவை குதவாத அப்படின்னா பயனற்ற அப்படின்னு அர்த்தம். கவை குதவாதன்னா என்னது? பயனற்ற. அப்புறம் கழித்து கட்டுதல் அப்படின்னா இகழ்ந்து ஒதுக்குதல், அப்படி இல்லாட்டி போக்கு சொல்லி நெகிழ விடுதல். கழித்து கட்டுதல்னா இகழ்ந்து ஒதுக்குறது, அதாவது ரொம்ப அவங்களை வந்து கேவலமா நினைச்சு ஒதுக்குறது. அப்படி இல்லையா போக்கு சொல்லி நெகிழ விடுதல், அதாவது சாக்கு போக்கு. சாக்கு போக்குன்னா சும்மா காரணம் சொல்லி அவங்கள வந்து நவத்தி நவத்தி விடுறது. அப்புறம் கழுத்தறுத்தல் அப்படின்னா பெரும் துன்பத்திற்கு உள்ளாக்குதல். கழுத்தறுத்தல் என்னது? பெரும் துன்பத்திற்கு உள்ளாக்குதல். அப்படின்னா நம்பிக்கை துரோகம் கூட சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்தது கழுத்தில் கட்டுதல் அப்படின்னா வற்புறுத்தி பொறுப்பாளி ஆக்குதல். அதாவது கழுத்தில் கட்டுதல் அப்படின்னா என்ன? வற்புறுத்தி பொறுப்பாளி ஆக்குதல். சரிங்களா? அடுத்தது கழுத்து கொடுத்தல். கழுத்து கொடுத்தல் அப்படின்னா வருத்தம் பாராமல் பிற காரியத்தை தான் ஏற்று நிற்றல். வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிற்றல். சரிங்களா? கழுத்து கொடுத்தல் அப்படின்னா என்னன்னா, அதாவது இவங்களுக்கு வந்து அந்த வருத்தம் இருக்கும், ஆனா அந்த வருத்தத்தை என்ன பண்ண மாட்டாங்க, பெரிதா வெளிக்காட்டிக்காம பிறர் காரியத்தில் கூட என்ன பண்ணுவாங்க, இவங்க நின்று அதை செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்களா? அதான் கழுத்தை கொடுத்தல்.
கலை வாங்குதல் அப்படின்னா என்னன்னா அழகு குறைதல். கலை வாங்குதல்னா என்னது? அழகு குறைதல். நல்லா பாத்துங்க, இந்த கலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயல்ல இருக்கக்கூடிய கலை, அதுக்கு வர லை தான். கலை வாங்குதல் அப்படிங்கிற இடத்துல என்னன்னா நம்ம அது கொஸ்டின் பேப்பர்ல பாக்குறப்ப கலை வாங்குதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கலைகளை எடுத்துறது தான் அப்படிங்கிற மாதிரி பொருள் நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்கு நேர் மாற்றமான ஒரு பொருள் தான் இங்க இருக்கு. அழகு குறைதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா உத்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும். அடுத்தது கல்லேடு விடுதல். கல்லேடு விடுதல் அப்படின்னா அரைக்குறையாக வேலை செய்தல். கல்லேடு விடுதல் அப்படின்னா அரைக்குறையாக வேலை செய்தல். கறந்த மேனியாய் அப்படின்னா வேறு கலப்பின்றி சுத்தமாக. கறந்த மேனியாய்னா வேறு கலப்பின்றி சுத்தமாகன்னு அர்த்தம். கறந்த மேனியாகனா வேறு கலப்பின்றி சுத்தமாக. அடுத்தது கற்போடுதல் அப்படின்னா என்ன? காரியத்தை கெடுத்தல். கற்போடுதல் அப்படின்னா என்னது? காரியத்தை கெடுத்தல். அப்புறம் கண்ணங்கரிய அப்படின்னா என்ன? மிக கருமையான. கண்ணங்கரியனா என்னது? மிக கடுமையான. சரிங்களா? அப்புறம் கக்கான் போக்கான். கக்கான் போக்கான் அப்படின்னா என்ன? ஊர் பெயர் தெரியாதவன். கக்கான் போக்கானா என்னது? ஊர் பெயர் தெரியாதவன். அப்புறம் காட்டி கொடுத்தல். காட்டி கொடுத்தல்னா கற்றுக் கொடுத்தல், அப்படி தன் பக்கத்தானை எதிரியின் மயமாக்குதல். காட்டி கொடுத்தல்னா என்னது? ஒண்ணு கற்றுக் கொடுத்தல், அப்படி இல்லாட்டி தனக்கு உரிய தன் பக்கத்தானை, அதாவது தனக்கு உரியவனை என்ன பண்றது? எதிரியின் பக்கமாக மாற்றுதல். பக்கமா மாற்ற கிடையாது, அவன்கிட்ட அவனை வந்து காட்டி கொடுக்குறது, அவனை கோத்து விடுதல். அப்புறம் காதரை கூதரை அப்படின்னா என்ன? ஒழுக்கம் கெட்டவள். காதரை கூதரைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒழுக்கம் கெட்டவள். அடுத்தது காது குத்துதல் அப்படின்னா வஞ்சித்தல். காது குத்துதல்னா என்னது? வஞ்சித்தல். சரிங்களா? அப்புறம் காது குத்தல் வஞ்சித்தல். அப்புறம் காரிய பைத்தியம் அப்படின்னா பயன் கருதி பித்தனை போல நடப்பது. காரிய பைத்தியம் அப்படின்னா என்னன்னா பயன் கருதி பித்தனை போல நடப்பது. சரிங்களா? அடுத்தது காலங்கண்டவர் அப்படின்னா என்ன? வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர். காலங்கண்டவர்னா என்னது? வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர். சரிங்களா? அப்புறம் காலமல்லா காலம் அப்படின்னா என்ன? அகாலம். காலமல்லா காலம் அப்படின்னா என்னது? அகாலம். சரிங்களா? அடுத்தது காலில் விழுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்டல். காலில் விழுதல்னா என்னது? மன்னிப்பு கேட்டல். சரிங்களா? அடுத்தது காலோடி கையோடி அப்படின்னா தோழி தோழிலற்று திரிபவன். சரிங்களா? தோழிலற்று, மன்னிக்கணும், தொழிலற்று திரிபவன். சாரி, அதாவது காலோடி கையோடி அப்படின்னா தொழிலற்று திரிபவன், அதாவது வேலை இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது காடு பாரு அப்படின்னா என்னன்னா கவனிப்பு. காடு பாருன்னா என்னது? கவனிப்பு. அப்புறம் காற்றாய் பறத்தல் அப்படின்னா என்ன? விரைவு அல்லது சுறுசுறுப்பு. விரைவு அல்லது சுறுசுறுப்பு. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்து இந்த கீ வரிசை சொற்கள் வந்து ஒரு 5 நிமிட இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 2 நிமிஷத்துல வந்துடும். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னொரு 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் முடிஞ்சிடும். திரும்ப வழக்கம் போல் நீங்க இதே மீட்டிங்ல திரும்ப ரீஜாயின் பண்ணுங்க. அதுனா 10 நிமிஷம் கழிச்சு. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம கடைசியா காற்றாய் பறத்தல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கிடுகிடாய்தல் அப்படின்னு சொல்லிடு. அதாவது கிடுகிடாய்தல், அதாவது கிடுகிடுன்னு ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் கிடுகிடாய்தல். அப்புறம் என்னன்னா நடு நடுங்குதல். கிடுகிடாய்தல்னா என்னது? நடு நடுங்குதல். சரிங்களா? அடுத்தது கிடுகிடுத்தல் அப்படின்னா என்னன்னா பல்லோடு பல் கொட்டுதல். பல்லோடு பல் கொட்டுதல். சரிங்களா? அடுத்தது கிடைச்சரக்கு அப்படின்னா என்னன்னா நாட்பட்ட சரக்கு, அதாவது ஏற்கனவே சொன்னதுதான், அதாவது ரொம்ப நாளான பொருட்கள். சரிங்களா? அடுத்தது கிட்டு முட்டை அப்படின்னா என்னன்னா ஏற குறைய. கிட்டு முட்டைனா என்னது? ஏற குறைய. அடுத்தது கிளப்பி விடுதல் அப்படின்னா என்னன்னா தூண்டி விடுதல் அப்படி இல்லாட்டி நீக்குதல். தூண்டி கிளப்பி விடுதல் என்ன? தூண்டி விடுதல் அப்படி இல்லாட்டி நீக்குதல். அடுத்தது கிள்ளி காட்டுதல் அப்படின்னா என்ன? குறிப்பு காட்டுதல். கிள்ளி காட்டுதல் என்னது? குறிப்பு காட்டுதல். அடுத்து
கிள்ளுக்கீரை. கிள்ளுக்கீரைனா மிகவும் எளியது. கிள்ளுக்கீரைனா என்னது? மிகவும் எளியது. அதாவது கிள்ளுக்கீரை ஆகிவிட்டாங்க ரொம்ப ரொம்ப துச்சமாக இது பண்றது, அல்லது ரொம்ப ரொம்ப எளிமையாக கைக்கு கிடைப்பது. அடுத்தது கிள்ளும் கிழியுமாய். கிள்ளும் கிழியுமாய் அப்படின்னா என்னன்னா பயனற்ற தாய். கிள்ளும் கிழியுமாய் அப்படின்னா பயனற்ற தாய். அப்புறம் கிறுகிறுத்தல் அப்படின்னா மயக்கமாதல் அப்படிலாட்டி தடுமாறுதல். கிறுகிறுத்தல்னா என்ன? மயக்கமாதல் அப்படிலாட்டி தடுமாறுதல். அப்புறம் கீழ்கீழாய். கீழ் கீழாய் அப்படின்னா என்ன? சந்து சந்தாய். கீழ் கீழைனா என்னது? சந்து சந்தாய். அடுத்தது கீழ் நோக்குதல் அப்படின்னா என்னன்னா தாழ்ந்த நிலைக்கு போதல். கீழ் நோக்குதல்னா என்னது? தாழ்ந்த நிலைக்கு போதல். கீழ் நோக்குதல்னா என்னது? தாழ்ந்த நிலைக்கு போதல். அப்புறம் குடிமூழ்கி போதல் அப்படின்னா என்ன? முற்றும் அழிதல். குடிமூழ்கி போதல் அப்படின்னா என்ன? முற்றும் அழிதல். சரிங்களா? அடுத்தது குடுகுடுப்பு அப்படின்னா என்ன? பரபரப்பு. குடுகுடுப்புனா என்னது? பரபரப்பு. குட்டிச்சுவர் அப்படின்னா என்னன்னா பழுது இல்லாட்டி பாழ்மனை. குட்டிச்சுவர் என்னன்னா பாழ்மனை, அதாவது வீணா போன வீடு. அதாவது வீணா போன வீடு மீன்ஸ் அந்த மனை. சரிங்களா? அது அப்புறம் வந்து பழுது. அப்புறம் அப்புறம் குண்டக்க மண்டக்கம் அப்படின்னா என்ன? சுருண்டு கிடக்கும் நிலை. குண்டக்க மண்டக்கம் அப்படின்னா என்னன்னா சுருண்டு கிடக்கும் நிலை. சரிங்களா? அடுத்தது குண்டும் குழியுமாய் அப்படின்னா என்ன? மேடும் பள்ளமுமாய். குண்டும் குழியுமாய்னா என்னது? மேடும் பள்ளமுமாய். அடுத்தது குது குதுப்பு அப்படின்னா என்ன? குளிரால் நடுங்குகை. குது குதுப்புனா என்னது? குளிரால் நடுங்குதல், அதான் நடுங்குகை. அப்புறம் குத்துக்கு நிற்றல். குத்துக்கு நிற்றல்னா என்னன்னா வாதாடுதல். குத்துக்கு நிற்றல்னா என்னது? வாதாடுதல். சரிங்களா? அடுத்தது குத்து மதிப்பாய் அப்படின்னா சுமாராய், அதாவது ஏறத்தாழன்னு சொல்றோம் இல்லையா? அதான் குத்து மதிப்பாய் என்னன்னா ஏறத்தாழ. அப்புறம் குமிழ் 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 குமிழ்கள், அதாவது குமிழ் குமிழ்கள். இது சரிங்களா? குமிழ் குமிழ்தல் அப்படின்னா என்னன்னா பிறருக்கு தோன்றாமல் மறைதல். குமிழ் குமிழ்மாய்னா என்னன்னா பிறருக்கு தோன்றாமல் மறைதல். சரிங்களா? அப்புறம் குமு குமுத்தல் அப்படின்னா என்னன்னா மனம் வீசுதல். அதாவது கமகமன்னு மனம் சொல்றோம்ல, அதான் அந்த குமு குமுன்னு சொல்லியிருக்காங்க. குமு குமுத்தல் அப்படின்னா என்னன்னா மனம் வீசுதல். சரிங்களா? அப்புறம் கும்பிடு கல்லன் அப்படின்னா என்ன? வணக்கம் காட்டும் வஞ்சகன். ஓகே, கும்பிடு கல்லன் அப்படின்னா வணக்கம் காட்டும் வஞ்சகன். இது நீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திருப்பீங்க. இந்த கும்பிடு கல்லன் அப்படிங்கிறவங்க வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்க பார்ப்பீங்க. அடுத்தது குரங்கு பிடி அப்படின்னா என்ன? பிடிவாதம். குரங்கு பிடி அப்படின்னா என்னது? பிடிவாதம். சரிங்களா? அடுத்தது குருட்டு பாடம் அப்படின்னா பொருள் தெரியாமல், பொருள் தெரியாமல் நெட்டுருட்டு செய்கை. குருட்டு பாடம், நெட்டுருட்டுனா என்ன? மனப்பாடம். சரிங்களா? பொருள் தெரியாம என்ன பண்றது? அப்படியே நம்ம மனப்பாடம் பண்றது பேர் என்னது? குருட்டு பாடம். அடுத்தது குழஞ்சான் கொட்டு கொட்டுதல். குழஞ்சான் கொட்டு கொட்டுதல் அப்படின்னா என்ன? அடிமை போல, அடிமை போல. ஓகே, அடிமை போல வடக்க ஒடுக்கமாய் நடத்தல். சரிங்களா? அடிமை போல வணக்க ஒடுக்கமாய் நடத்தல். சரிங்களா? நான் அடிமை போல வந்து என்ன பண்றது? அடங்கி நடத்தல். அது பேர் தான் என்னது? குழஞ்சான் கொட்டு கொட்டுதல். அடுத்தது குழை அடித்தல் அப்படின்னா ஆளை வசப்படுத்துதல். குழை அடித்தல்னா என்னது? ஆளை வசப்படுத்துதல். சரிங்களா? அடுத்தது குள்ளம் பாய்தல். குள்ளம் பாய்தல் அப்படின்னா தந்திரமாய் இருத்தல். குள்ளம் பாய்தல்னா என்னது? தந்திரமாய் இருத்தல். அடுத்தது குறி கெட்டவன் அப்படின்னா நெறியற்றவன். குறி கெட்டவன் அப்படின்னா என்னது? நெறியற்றவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குறிப்பாய் பார்த்தல். குறிப்பாய் பார்த்தல் அப்படின்னா கவனமாக உற்று பார்த்தல். குறிப்பாய் பார்த்தல்னா என்னது? கவனமாக உற்று பார்த்தல். சரிங்களா? அடுத்தது குறுக்கிடுதல் அப்படின்னா பிறர் காரியத்தில் தலைப்படுதல். குறுக்கிடுதல்னா என்னது? பிறர் காரியத்தில் தலைப்படுதல். சரிங்களா? அடுத்து குறுக்கும் நெடுக்கும். குறுக்கு நெடுக்கும் குறுக்கு நெடுக்கும் அப்படிலாட்டி
குறுக்கு மறுக்கும் அப்படின்னா என்னன்னா இங்கு மங்கும். சரிங்களா, இங்கு மங்கும், அதான் குறுக்கு எடுக்கும். அடுத்தது குறுக்கே மடக்குதல். குறுக்கே மடக்குதல் அப்படின்னா இடையிற் பேசி வாய் அடக்குதல். குறுக்கே மடக்குதல் அப்படின்னா என்னன்னா இடையிற் பேசி வாய் அடக்குதல். சரிங்களா. அப்புறம் குறுவிழி விழித்தல் அப்படின்னா என்னன்னா சினம் பயம் முதலியவற்றால் வெறுத்து பார்த்தல். குறுவிழி விழித்தல்னா என்னது? சினம் பயம் முதலியவற்றால் விழித்து வெறுத்து பார்த்தல். சினம் பயம் அப்படிங்கிறதுனால என்ன பண்றது, நம்ம ஒரு விருப்போட பாக்குறது, அது பேர் தான் என்னது? குறுவிழி விழித்தல். அப்புறம் குறை குடம் அப்படின்னா கல்வி கேள்விகளால் நிரம்பாதவன். குறை குடம்னா என்னது? கல்வி மற்றும் கேள்வி அறிவுகளால் நிரம்பாதவன். அப்புறம் கூடு விடுதல் அப்படின்னா இளைத்தல் அப்படி இறத்தல். சரிங்களா. அப்புறம் கூட்ட நாட்டம் அப்படின்னா என்ன? பொது இடங்களில் மக்கள் கூடும் நிலைமை. கூட்ட நாட்டம்னா என்னது? பொது இடங்களில் மக்கள் கூடும் நிலைமை. சரிங்களா. ஓகே. அடுத்து கூட்டாஞ்சோறு அப்படின்னா என்னன்னா கூட்டாஞ்சோறு அப்படின்னா பல காய்கறிகள் சேர்ந்து பொங்கிய சோறு, அது பேர் தான் கூட்டாஞ்சோறு. அப்படின்னா என்னது? பல காய்கறிகள் சேர்த்து பொங்கிய சோறு, அது பேர் தான் என்னது? கூட்டாஞ்சோறு. அடுத்தது கூட்டி வைத்தல் அப்படின்னா என்ன? வேண்டுவன புரிந்து நலஞ்செய்தல். கூட்டி வைத்தல்னா என்னது? வேண்டுவன புரிந்து நலஞ்செய்தல். சரிங்களா. அடுத்தது கூட்டு மூட்டு அப்படின்னா பலரும் கூடுகை அப்படி பழிப்புரை. பலரும் கூடுகை அப்படி பழிப்புரை. அதுக்கு அடுத்தது கூட்டோடு அப்படின்னா அடியோடு. கூட்டோடுனா என்னது? அடியோடு. அப்புறம் கூர் வாங்குதல் அப்படின்னா கருவியை கூர்மையாக்குதல். கூர் வாங்குதல் என்னது? கருவியை கூர்மையாக்குதல். சரிங்களா. அப்புறம் கூழை கும்பிடு அப்படின்னா போலி வணக்கம், அதாவது வஞ்சக வணக்கம். சரிங்களா. சரி, ஓகே. நான் திரும்ப அடுத்த இந்த மீட்டிங் எண்டாகும் முடிஞ்ச பிறகு திரும்ப அடுத்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணுங்க. இதே சேம் லிங்க் தான். ஓகே. சரி, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கூழை கும்பிடு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கூழை குறும்பு. சரிங்களா. கூழை குறும்பு அப்படின்னா என்னன்னா பிறர் அறியாமல் செய்யும் தீமையான செய்கை. பிறர் அறியாமல் செய்யும் தீமையான செய்கை. சரிங்களா. அடுத்தது கூழை பார்வை அப்படின்னா என்னன்னா வஞ்சக பார்வை. கூழை பார்வைன்னா என்னது? வஞ்சக பார்வை. அப்புறம் கூறிட்டு மொழிதல். கூறிட்டு மொழிதல் அப்படின்னா என்னன்னா வினாக்களுக்கேற்ப பகுத்து கூறும் விடை. கூறிட்டு மொழிதல்னா என்ன? வினாக்களுக்கேற்ப பகுத்து கூறும் முறை, விடை. சரிங்களா. அடுத்தது கூரை கோட்படுதல். கூரை கோட்படுதல் அப்படின்னா என்னன்னா ஆடையை பறிகொடுத்தல். கூடை கோட்படுதல் என்னது? ஆடையை பறிகொடுத்தல். அடுத்தது தேச ஓகே கேசாதி பாதம் அப்படின்னா முடி முதல் அடி வரை. சரிங்களா. இதே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கேசாதி பாதம், கேசாதி பாதம் அப்படின்னு இருக்கு, அதாவது முடி முதல் அடி வரை. சரிங்களா. இது வந்து கேசாதி பாதம். இதே பாதாதி கேசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படின்னா கால் முதல் தலை வரை. சரிங்களா. இரண்டுதும் வேறுபாடு இருக்கு. கேசாதி பாதம், பாதாபி கேசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது கேளல் கேளிர். கேளல் கேளிர் அப்படின்னா பகையும் நட்பும் இல்லாத அயலார். பகையும் நட்பும் இல்லாத அயலார். அடுத்து கை கழுவுதல்னா பொறுப்பை நீக்கி கொள்ளுதல். கை கழுவுதல்னா என்னது? பொறுப்பை நீக்கி கொள்ளுதல். அப்புறம் கை காணுதல் அப்படின்னா அனுபவித்தல். கை காணுதல்னா என்னது? அனுபவித்தல். கை கூடுதல் அப்படின்னா என்ன? சித்தி அடைதல். சரிங்களா. ஓகே. நம்ம கை கொடுத்தல் அப்படின்னா என்ன? உதவி செய்தல். கை கொடுத்தல் அப்படின்னா என்னது? உதவி செய்தல். அப்புறம் கை குதவல் அப்படின்னா என்னன்னா கைக்கு உதவல், அதான் கை குதவல்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சமயத்திற்கு உதவுதல், அதாவது சமயத்துக்கு உதவுதல். அப்புறம் கை சரக்கு அப்படின்னா கற்பனையாக கூறும் சொல். கை சரக்கு அப்படின்னா என்னது? கற்பனையாக கூறும் சொல். அப்புறம் கை தட்டி போடுதல் அப்படின்னா நீக்கி விடுதல். கை தட்டி போடுதல்னா என்னது? நீக்கி விடுதல். சரிங்களா. அடுத்தது கைத்தலை வைத்தல். கைத்தலை வைத்தல்னா என்னது? பெரும் துன்பம் அடைதல். கை தலை வைத்தல் அப்படின்னா பெரும் துன்பம் அடைதல். அப்புறம் கை தவறுதல்.
அப்படின்னா என்னன்னா தொலைந்து போதல் அப்படி இறத்தல். கை தவறுதல்னா என்னது? தொலைந்து போதல் அப்படி இறத்தல். கை தவறுதல்னா தொலைந்து போதல் அப்படி இறத்தல். சரிங்களா? அப்புறம் கை நனைத்தல், பிறர் வீட்டில் விருந்துண்ணல். அதான் பேர் என்னது? கை நனைத்தல். சரிங்களா? பிறர் வீட்டில் விருந்துண்ணல், அது பேர் என்னது? கை நனைத்தல். அப்புறம் கை நீட்டுதல் அப்படின்னா என்னன்னா, கை நீட்டுதல்னா திருடுதல். கை நீட்டுதல் என்னது? திருடுதல். சரிங்களா? அடுத்தது கை நோட்டம் அப்படின்னா கையால் அளவிடும் மதிப்பு. கை நோட்டம்னா என்னது? கையால் அளவிடும் மதிப்பு. சரிங்களா? அடுத்தது கை பார்த்தல். கை பார்த்தல் அப்படின்னா என்னது? உதவி நாடுதல். கை பார்த்தல்னா என்னது? உதவி நாடுதல். சரிங்களா? ஓகே. அடுத்தது பழுது கை பார்த்தல்னா உதவி நாடுதல், அப்படி பழுது பார்த்தல், அப்படி நாடி பார்த்தல் அல்லது ரேகை பார்த்தல். இந்த கை பார்த்தல் அப்படின்னா என்னன்னா உதவி, நிறைய மீனிங் இருக்குது. ஒண்ணு உதவி நாடுதல், அப்படி பழுது பார்த்தல், அப்படி கை பார்த்தல்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு என்னுடைய மொபைல ஒரு கை பார்க்கணும் அப்படின்னா அர்த்தம் அதை சரி செய்யணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி நாடி பார்த்தல், ரேகை பார்த்தல் எல்லாமே கை பார்த்தல் அப்படிங்கிற பொருள் தான் வரும். அடுத்தது கை பார்த்து உண்ணுதல் அப்படின்னா பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல். பிறர் கை பார்த்து உண்ணுதல்னா பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல், அதாவது எப்போ அடுத்தவர்களை சார்ந்திருத்தல். அடுத்தது கை பிடித்தல் அப்படின்னா மனம் புரிதல். கை பிடித்தல்னா என்னது? மனம் புரிதல். சரிங்களா? அப்புறம் கை போதல் அப்படின்னா என்னன்னா முற்றும் வல்லவனாதல். கை போதல்னா என்னது? முற்றும் வல்லவனாதல். சரிங்களா? அடுத்தது கைப்பாடுபடுதல். கைப்பாடுபடுதல் அப்படின்னா அரும்பாடுபடுதல். கைப்பாடுபடுதல்னா என்னது? அரும்பாடுபடுதல். சரிங்களா? அப்புறம் கை போதல்னா முற்றும் வல்லவனாதல். கை போதல்னா என்ன? முற்றும் வல்லவனாதல். சரிங்களா? ஓகே. அப்புறம் கைப்பிடியாய் பிடித்தல் அப்படின்னா களவும் கையுமாய் பிடித்தல். சரிங்களா? களவும் கையுமாய் பிடித்தல். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம்? கையும் களவுமாய் பிடித்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சரிங்களா? அது என்னன்னா களவும் கையுமாய் பிடித்தல். கைப்பிடியாய் பிடித்தல் என்னதுன்னா களவும் கையுமாய் பிடித்தல். அப்புறம் கை மாட்டாதார். கை மாட்டாதார் அப்படின்னா வேலை செய்ய இயலாதவர். கை மாட்டாதார்னு வேலை செய்ய இயலாதவர். அப்புறம் கைமாறாட்டம். சரிங்களா? கைமாறாட்டம் அப்படின்னா கை தவறு. சரிங்களா? கை தவறு. அத கை மாற்று அப்படின்னா கை கடன். கை மாற்று அப்படின்னா கை கடன். சரிங்களா? அப்புறம் கை முடக்கம் அப்படின்னா என்ன? பண முட்டுப்பாடு. கை முடக்கம்னா என்னது? பண முட்டுப்பாடு. அப்புறம் கை மேல் அப்படின்னா உடன் கையில். கை மேல என்னன்னா உடன் கையில், அதாவது உடனே இதை செஞ்சோம்னா கை மேல காசுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே கையில காசு அப்படின்னு பொருள். அப்புறம் கை மிகுதல். கை மிகுதல் அப்படின்னா என்ன? அளவு கடத்தல். கை மிகுதல் அப்படின்னா என்னது? அளவு கடத்தல். சரிங்களா? அப்புறம் கையடக்கம் அப்படின்னா என்னன்னா நீத்து வைக்கும் பொருள். கையடக்கம்னா என்னது? நீத்து வைக்கும் பொருள். சரி. அப்ப பாத்தீங்கன்னா கை கையடிப்படுதல் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் பலர் கை கடத்தல். ஒரு பொருள் பலர் கை கடத்தல். சரிங்களா? அப்புறம் கை அமர்த்துதல் அப்படின்னா என்னன்னா கையாளுதல். கை அமர்த்துதல் அப்படின்னா என்னன்னா கையாளுதல். சரிங்களா? அடுத்தது கை அறுத்தல் அப்படின்னா செயலற்று போதல். கை அறுத்தல் அப்படின்னா என்னன்னா செயலற்று, கை அறுதல் அப்படின்னா என்ன? செயலற்று போதல் அல்லது அளவு கடத்தல் அப்படி இறத்தல். சரிங்களா? அப்புறம் கையாள் அப்படின்னா என்னன்னா குற்றேவல் செய்வோன். கையாள் அப்படின்னா என்னது? ஆனா குற்றேவல் செய்வோன். அப்புறம் கையால் ஆகாதவன் அப்படின்னா என்ன? வேலை செய்ய திறமையற்றவன். சரிங்களா? கையால் ஆகாதவன் என்னது? வேலை செய்ய திறமையற்றவன். அப்புறம் கை பிளத்தல் அப்படின்னா என்ன? செல்வ நிலையிலே குன்றுதல். கை இழைத்தல் அப்படின்னா என்னன்னா செல்வ நிலையில் குன்றுதல். அப்புறம் கையும் களவுமாய் அப்படின்னா என்ன? கையும் மெய்யுமாய். கையும் களவுமா என்னன்னா கையும் மெய்யுமாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
அப்புறம் கையை கடித்தல் அப்படின்னா என்ன? பொருள் நட்டமாதல். கையை கடித்தல் என்னது? பொருள் நட்டமாதல். அப்புறம் கை ஒழியாமை அப்படின்னா என்ன? முயற்சி நீங்காமை. கை ஒழியாமை அப்படின்னா என்ன? முயற்சி. கை கையை கடித்தல்னா பொருள் நட்டமாதல். அப்புறம் கை ஒழியாமை அப்படின்னா முயற்சி நீங்காமை. அப்புறம் கையோடு கையாய் அப்படின்னா என்ன? காரியத்தோடு காரியமாய். கையோடு கையாய் என்ன? காரியத்தோடு காரியமாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கையோட்டம் அப்படின்னா என்ன? செல்வ நிலை. கையோட்டம் அப்படின்னா என்னது? செல்வ நிலை. சரிங்களா? அடுத்தது கையோலை செய்தல் அப்படின்னா என்ன? தீர்மானித்தல். கையோலை செய்தல் அப்படின்னா என்னது? தீர்மானித்தல் அப்படின்னு பொருள். சரிங்களா? அப்புறம் கொஞ்ச நஞ்சம் அப்படின்னா என்ன? சிறிதளவு. கொஞ்ச நஞ்சம் அப்படின்னா என்ன? சிறிதளவு. சரிங்களா? அப்புறம் கொடி கட்டி நிற்றல் அப்படின்னா என்ன? உறுதிப்பாட்டுடன் முயற்சியை மேற்கொள்ளுதல். கொடி கட்டி நிற்றல் அப்படின்னா என்னன்னா? உறுதிப்பாட்டோடு முயற்சியை மேற்கொள்ளுதல். சரிங்களா? கொடி கட்டி வாழ்தல் அப்படின்னா என்ன? மிகுந்த செல்வ வாழ்க்கையிலிருந்து இருத்தல். கொடி கட்டி வாழ்தல் அப்படின்னா என்ன? மிகுந்த செல்வ வாழ்க்கையில் இருத்தல். சரிங்களா? அப்புறம் கொடி முடிந்த வழக்கு. கொடி முடிந்த வழக்கு அப்படின்னா தீரான சிக்கலான வழக்கு அப்படின்னு பொருள். கொடி முடிந்த வழக்குன்னா என்ன? தீராத சிக்கலான வழக்கு அப்படின்னு பொருள். அப்புறம் கொடி விடுதல் அப்படின்னா மிகுதியாதல். கொடி விடுதல்னா என்னது? மிகுதியாதல். அப்புறம் கொடு கொடுத்தல் அப்படின்னா என்ன? நடுங்குதல் அப்படி அவசரப்படுதல். நடுங்குதல் அப்படி இல்லைன்னா அவசரப்படுதல். அப்புறம் கொடுக்கல் வாங்கல், அதாவது கொடுத்து வாங்கி செய்யும் வணிகம் முதலியவை. கொடுக்கல் வாங்கல் என்னது? கொடுத்து வாங்கி செய்யும் வணிகம் முதலியவை. சரிங்களா? அடுத்தது கொடு கொடுக்கு கட்டி நிற்றல் அப்படின்னா என்னன்னா? கொடுக்கு கட்டி நிற்றல் அப்படின்னா என்ன? விடாப்புடியாய் இருத்தல் அப்படிலாட்டி ஊக்கமாய் இருத்தல். விடாப்புடியாய் இருத்தல் அப்படின்னு ஊக்கமாய் இருத்தல் அப்படின்னு பொருள். சரிங்களா? அப்புறம் கொக்கு பிடித்தல். கொக்கு பிடித்தல்னா ஒருவனை விடாது பின்தொடர்ந்து திரிதல். கொக்கு பிடித்தல்னா என்னது? ஒருவனை விடாது பின்தொடர்ந்து பிடித்தல். சரி, அதாவது திரிதல். அப்புறம் கொடுத்து வைத்தல் அப்படின்னா பொருளை நம்பி வைத்தல் அப்படி நல்வினை பெற்றிருத்தல். கொடுத்து வைத்தல் என்னது? ஒரு பொருளையே நம்பி வைக்கிறது அப்படி என்னது? நல்வினை நம்மள செஞ்சிருக்கிறது, பெற்றெடுத்தல். அப்புறம் கொடுநா கெரிதல் அப்படின்னா ஒன்றை விரும்பி நாவால் வற்புறுத்த துழாவுதல். அதாவது கொடுநா கெரிதல் அப்படின்னா ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துழாவுதல். சரிங்களா? ஓகே. அப்புறம் கொட்டம் அடித்தல். கொட்டம் அடித்தல்னா என்ன? மனம் போனபடி குறும்பு செய்தல். கொட்டம் அடித்தல்னா என்னது? மனம் போனபடி குறும்பு செய்தல். அப்புறம் கொட்டி கொடுத்தல். கொட்டி கொடுத்தல் அப்படின்னா மிகுதியாய் கொடுத்தல். கொட்டி கொடுத்தல்னா என்னது? மிகுதியாய் கொடுத்தல். ஓகே. அப்புறம் கொட்டை போடுதல் அப்படின்னா விதை விதைத்தல் அப்படி இல்லாட்டி தொழில் முதலியவற்றில் பழக்கமாதல். சரிங்களா? அடுத்தது கொண்டான் கொடுத்தான். கொண்டான் கொடுத்தான் அப்படின்னா சம்பந்தம் செய்தோன். கொண்டான் கொடுத்தான் அப்படின்னா என்னது? சம்பந்தம் செய்தோன். அதாவது கொள்பவர்கள் மற்றும் கொடுப்பவர்கள், இதான் இதுல இருக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்தது கொண்டு செலுத்துதல். கொண்டு செலுத்துதல் அப்படின்னா என்னன்னா? கொண்டு செலுத்துதல் அப்படின்னா இறுதி வரை கடத்துதல், இறுதி வரை நடத்துதல் அப்படி கொடுக்கல் வாங்கல் செய்தல். இறுதி வரை நடத்துதல் அப்படி கொடுக்கல் வாங்கல் செய்தல். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆஹ் கொத்தும் குறையுமாய். கொத்தும் குறையுமாய்னா என்ன? அரை குறையாய் அப்படின்னு அர்த்தம். கொத்தும் குறையுமாய்னா என்ன அர்த்தம்? அரை குறையாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கொம்மை கொட்டுதல். கொம்மை கொட்டுதல் அப்படின்னா தட்டி அழைத்தல் அப்படி முதுகை தட்டி கொடுத்தல். கொம்மை கொட்டுதல் என்னன்னா தட்டி அழைத்தல் அப்படி முதுகை தட்டி கொடுத்தல். அப்புறம் கொழு கொம்பு.
கொழு கொம்பு அப்படின்னா பற்று கோடு. கொழு கொம்புனா என்னது? பற்று கோடு. அப்புறம் கொள்முதல் அப்படின்னா வாங்கின விலை. கொள்முதல் அப்படின்னா என்னது? வாங்கின விலை. அப்புறம் கொள்வினை கொடுப்பினை அப்படின்னா பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும் திருமண தொடர்பு. கொள்வினை கொடுப்பனை அப்படின்னா. அப்புறம் கொல்லா கொள்ளை அப்படின்னா என்ன? மிகுதி. கொல்லா கொள்ளை அப்படின்னா என்னது? மிகுதி. அப்புறம் கொல்லா கொல்லி தனியாத உண்டி விருப்பம் உள்ளவள். தனியாத உண்டி விருப்பம் உள்ளவள். சரிங்களா? அப்புறம் கொல்லி சொருகுதல், அதாவது வைத்தல் அப்படின்னா கேடு செய்தல், அப்படி தீ வைத்தல். கேடு செய்தல் அப்படி என்னது? தீ வைத்தல். அப்புறம் கோகு தட்டுதல். கோகு தட்டுதல்னா ஆரவாரம் செய்தல். கோகு தட்டுதல் என்னது? ஆரவாரம் செய்தல். அப்படி அப்புறம் கோடான கோடி அப்படின்னா பல கோடி. கோடான கோடினா என்ன? பல கோடின்னு அர்த்தம். கோடான கோடினா என்னது? பல கோடி. அப்புறம் திரும்ப கோட்டி கொள்ளுதல் அப்படின்னா அவையில் பேசுதல். கோட்டி கொள்ளுதல் என்னது? அவையில் பேசுதல். சரிங்களா? அப்புறம் கோணல் மாணல் அப்படின்னா தாறு மாறு. கோணல் மாணல்னா என்னது? தாறு மாறு. அப்புறம் கோபுர தாங்கி அப்படின்னா காரிய பொறுப்பாளனாக நடிப்பான் போன். அதாவது நடிப்போன். கா கோபுர தாங்கினா என்னன்னா காரிய பொறுப்பாளியாக நடிப்போன். அதாவது இவனாலதான் அந்த காரியமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நடிப்பவன். அப்புறம் கோமாளி கூத்து அப்படின்னா நகைப்பு விளைக்கும் செயல். கோமாளி கூத்துனா என்னது? நகைப்பு விளைக்கும் செயல். சரிங்களா? அப்புறம் கோயில் பெருச்சாயலி அப்படின்னா கோயில் சொத்தை மறைவாக கொள்பவன். கோயில் பெருச்சாயலினா என்னது? கோயில் சொத்தை மறைவாக கொள்பவன். சரிங்களா? அப்புறம் கோலக்காரன் அப்படின்னா என்ன? கேலிக்காரன். கோலக்காரன் அப்படின்னா என்னது? கேலிக்காரன். அப்புறம் கோலங்காணுதல். கோலங்காணுதல் அப்படின்னா துன்பத்திற்கு உள்ளாக்குதல். துன்பத்திற்கு உள்ளாக்குதல். கோலக்காணுதல் அப்படின்னா துன்பத்திற்கு உள்ளாகுதல். அப்புறம் கோலாகலம். கோலாகலம் அப்படின்னா கூக்குரல் ஆடம்பரம். கோலாகலம்னா என்னது? கூக்குரல் ஆடம்பரம். சரிங்களா? அடுத்தது கோலாகலம் பண்ணுதல் அப்படின்னா ஒழுங்கீனமாய் நடத்தல். கோலாகலம்னா என்னது? ஒழுங்கீனமாய் நடத்தல். அப்புறம் கேலி காட்டா. ஓகே. கவுளிக்காட்டாய் சொல்லு. சரிங்களா? கவுளிக்காட்டாய் சொல்லுதல், அதாவது குறி சொல்லி ஏமாற்றுதல். சரிங்களா? அதாவது கவுளிக்காட்டாய் சொல்லு அப்படின்னு என்னன்னா குறி சொல்லி ஏமாற்றுதல். சரிங்களா? ரொம்ப முக்கியமான வார்த்தை, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது சார் தான் பார்க்க போறோம். சகட்டடியாக. சரிங்களா? சகட்டடியாக அப்படின்னா என்ன? மொத்தமாகன்னு அர்த்தம். சகட்டடியாகன்னா என்னது? மொத்தமாக. அப்புறம் சகரஞ்சுற்றுதல். மன்னிக்கணும், சக்கரம் சுற்றுதல் அப்படின்னா பெரிதும் துன்புறுதல். சக்கரம் சுற்றுதல்னா என்னது? பெரிதும் துன்புறுதல். சரிங்களா? துன்புறுத்தல், பெரிதும் துன்புறுத்தல். அப்புறம் சக்கை வாங் சக்கை வாங்கு வாங்குதல். சக்கை வாங்கு வாங்குதல் அப்படின்னா மிக கடிந்து பேசுதல். சக்கை வாங்கு வாங்குதல்னா என்னது? மிக கடிந்து பேசுதல். சரிங்களா? அப்புறம் சடை வாறுதல். சடை வாறுதல்னா என்னன்னா இலைப்பாறுதல். சடை வாறுதல்னா என்னது? இலைப்பாறுதல். அப்புறம் சடை விழுதல் அப்படின்னா பயன்படாது போதல். சடை விழுதல்னா என்னது? பயன்படாது போதல். அப்புறம் சட்டத்திட்டம், அதாவது சட்டத்திட்டம்னா சட்ட ஒழுங்கு. சட்டம் திட்டுதல், சட்டம் தட்டுதல், மன்னிக்கணும், சட்டம் தட்டுதல்னா புணுகு வழித்தல். புணுகு வழித்தல். சரிங்களா? அதாவது என்ன? பொய்யா சொல்றது. சரிங்களா?
அடுத்தது சட்டி எடுத்தல் அப்படின்னா என்ன? இரத்தல். சட்டி எடுத்தல்னா என்னது? இரத்தல். அப்புறம் சட்டை பண்ணுதல் அப்படின்னா என்ன? பொருள் படுத்துதல். சட்டை பண்ணுதல் என்னது? பொருள்படுத்துதல். பொருள்படுத்துதல். அப்புறம் சண்டை பிடித்தல் அப்படின்னா என்ன? கடிந்து கூறுதல். சண்டை பிடித்தல் என்னது? கடிந்து கூறுதல். சரிங்களா? அப்புறம் சத சதப்பு அப்படின்னா என்ன? ஈரப்பற்று. சத சதப்பு அப்படின்னா என்னது? ஈரப்பற்று. அப்புறம் சந்தியில் இழுத்தல் அப்படின்னா பழிப்பிற்கிடமாக்குதல். பழிப்பிற்கிடமாக்குதல். சரிங்களா? அப்புறம் சந்தியில் நிற்றல் அப்படின்னா ஆதரவின்றி இருத்தல். சந்தியில் நிற்றல்னா என்னது? ஆதரவின்றி இருத்தல். சரி, அடுத்தது சந்து சொல்லுதல் அப்படின்னா என்னன்னா தூதராகி செய். சந்து சொல்லுதல் அப்படின்னா தூதராகி செய்தி அறிவித்தல். அதாவது இங்க இருந்து அந்த இதுக்கு இங்க ஒரு பார்ட்டி இருக்கு, அங்க ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னா இங்க இருந்து அங்க போயிட்டு இந்த செய்தி தொடர்பாளர்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் தூதராகி செய்தி அறிவித்தல். அது பேர் என்ன? சந்து சொல்லுதல். இப்ப அந்த இடத்துல ஒற்றர்கள் இருப்பாங்க இல்லையா? ஒற்றர்கள் அப்படிங்கிறத விட இந்த தூதர் அப்படின்னு தூதுவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அதாவது இந்த நாட்டில இருந்து செய்தியை வந்து அந்த நாட்டுக்கு வந்து கடத்துதல். சரிங்களா? அந்த பேர் தான் என்னன்னா சந்து சொல்லுதல். அப்புறம் சந்து பொந்து அப்படின்னா மூளை முடுக்கு அல்லது பொந்து புடைகள். அப்புறம் சப்பானி கொட்டுதல். சரிங்களா? சப்பானி கொட்டுதல் அப்படின்னா என்னன்னா கை சேர்த்து கொட்டுதல். சப்பானி கொட்டுதல்னா என்னது? கை சேர்த்து கொட்டுதல் அப்படின்னு பொருள். சரிங்களா? அப்புறம் சப்பை கட்டு கட்டுதல். சப்பை கட்டு கட்டுதல்னா என்னன்னா குற்றம் குறைகளை தாங்கி பேசுதல். சப்பை கட்டுதல்னா என்னது? குற்றம் குறைகளை தாங்கி பேசுதல். அப்புறம் சரக்கவிழ்த்தல் அப்படின்னா என்ன? பொய்யான செய்திகளை கூறுதல். சரக்கவிழ்த்தல் என்னது? பொய்யான செய்திகளை கூறுதல். அப்புறம் சரடு திரிந்து சரடு திரித்து கூறுதல். சரடு திரித்து கூறுதல்னா என்னன்னா ஒன்றை பொய்யாக்க ஒன்றை பொய்யாக கற்பித்து கூறுதல் அல்லது தந்திரமாக தீயன செய்ய தூண்டுதல். அது பேர் தான் என்ன? சரடு திரித்து கூறுதல். சரிங்களா? அது பேர் தான் என்ன? சரடு திரித்து கூறுதல். அப்புறம் சரடு விடுதல். சரடு விடுதல் அப்படின்னா பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல். சரடு விடுதல் அப்படின்னா பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல். பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல். அப்புறம் சரமாரியாய் அப்படின்னா என்ன? இடைவிடாமல். சரமாரியாய் அப்படின்னா என்னது? இடைவிடாமல். அப்புறம் சரி கட்டுதல் அப்படின்னா என்னன்னா ஈடு செய்தல் அப்படி இல்லாட்டி கடனை தீர்த்தல். ஈடு செய்தல் அப்படி இல்லாட்டி கடனை தீர்த்தல். அப்புறம் இணக்கமாய் செய்தல். இணக்கமாய் செய்தல். இவ்வளவுதான் சரி கட்டுதல். அப்புறம் சரிக்கு சரி அப்படின்னா பதிலுக்கு பதில் அல்லது பழிக்கு பழி. சரிக்கு சரின்னா என்னது? பதிலுக்கு பதில் அல்லது பழிக்கு பழி. சரிங்களா? அப்புறம் சரி வர அப்படின்னா முழுதும். சரி வர அப்படின்னா என்னது? முழுதும். அப்புறம் சர்க்கரை பேச்சு. என்னது? சர்க்கரை பேச்சு அப்படின்னா என்ன? இனிமையை இனிமை காட்டும் சொல். சர்க்கரை பேச்சு அப்படின்னா என்னது? இனிமை காட்டும் சொல். சரிங்களா? சர்க்கரை பேச்சு என்னது? இனிமை காட்டும் சொல். அப்புறம் சல்லோ பில்லோ. சரிங்களா? சல்லோ பில்லோ அல்லது சல்லோ பில்லோ வென்றிருத்தல். சல்லோ பில்லோ வென்றிருத்தல் அப்படின்னா சங்கோஜமின்றி பழகுதல். சங்கோஜமின்றி பழகுதல். சரிங்களா? சங்க சல்லோ பில்லோ வென்றிருத்தல்னா என்னது? சங்கோஜமின்றி பழகுதல். அப்புறம் சல்லுப்படுதல். சல்லுப்படுதல் அப்படின்னா தொந்தரவுக்கு உள்ளாதல். சல்லுப்படுதல்னா என்னது? தொந்தரவுக்கு உள்ளாதல். அப்புறம் சாங்கோ பாங்கமாய் அப்படின்னா முழுதும் சாயல் மன்னிக்கணும். சாங்கோ பாங்கமாய்னா என்னன்னா முழுதும். சாங்கோ பாங்கமாய்னா என்னது? முழுதும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது சாயல் மாயலாய் அப்படின்னா சாடை மாடையாய். சாயல் மாயலாய்னா என்னது? சாடை மாடையாய். அப்புறம் சால மாலம்
அப்படின்னா என்ன? வஞ்சகம். சாலமாலம் அப்படின்னா என்னது? வஞ்சகம். அப்புறம் சிக்கல் பிக்கல். சிக்கல் பிக்கல்னா தாறுமாறு அல்லது முட்டுப்பாடு. சிக்கல் பிக்கல்னா என்னதுன்னா தாறுமாறு அல்லது முட்டுப்பாடு. அப்புறம் சிங்கி அடித்தல் அப்படின்னா என்ன? வறுமையால் வாடுதல். சிங்கி அடித்தல்னா என்னது? வறுமையால் வாடுதல். சிட்டாய் பறத்தல், அதாவது சிட்டுக்குருவி போல விரைந்தோடி போதல். சிட்டாய் பறத்தல்னா என்னது? சிட்டுக்குருவி போல் விரைந்து ஓடி போதல். சித்திரை சுழியன். சித்திரை சுழியன் என்னன்னா குறும்பன். சித்திரை சுழியன்னா என்னது? குறும்பன். அப்புறம் சிம்பல் சிலும்பல் அப்படின்னா என்னன்னா கந்தைன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பல் சிலும்பல்னா என்னன்னா கந்தை. சரிங்களா? அதாவது கந்தல் ஆடைங்கன்னு சொல்லுவாங்க, சின்ன இது. கந்தைன்னா என்ன? சின்னது. அடுத்தது சிரித்த பிழைப்பு அப்படின்னா ஏளனம் செய்யத்தக்க வாழ்க்கை. சிரித்த பிழைப்பு, அதாவது என் பழப்பு சிரிப்பா சிரிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏளனம் செய்யத்தக்க வாழ்க்கை. சரிங்களா? அப்புறம் சிரிப்பாணிப்படுதல் அப்படின்னா சிறுமைப்படுதல். சிரிப்பாணிப்படுதல்னா என்னது? சிறுமைப்படுதல். சரிங்களா? சிரிப்பாணிப்படுதல் என்னது? சிறுமைப்படுதல். அடுத்தது சிரிப்பாய் சிரித்தல். சிரிப்பாய் சிரித்தல் இகழ்தல் அல்லது மலிந்து கிடைத்தல் அல்லது நிலை கெட்டு திரிதல். சிரிப்பா சிரித்தல் அப்படின்னா எழிதல், மழிந்து கிடத்தல், நிலை கெட்டு திரிதல். சரிங்களா? சிலிர் சிலிர்த்தல். சரிங்களா? சிலிர் சிலிர்த்தல் அதாவது உடல் உடல் புலகித்தல். சரிங்களா? உடல் புலகித்தல். சிலிர் சிலிர்த்தல் உடல் புலகித்தல். அப்புறம் சில்லந்தட்டி போதல். சில்லந்தட்டி போதல் அப்படின்னா என்னன்னா வறுமைக்கு உட்படுதல். சில்லந்தட்டி போதல் என்னது? வறுமைக்கு உட்படுதல். அப்புறம் சிறகு கட்டி பறத்தல் அப்படின்னா என்ன? விரைந்து செல்லுதல். சிறகு கட்டி பறத்தல்னா என்னது? விரைந்து செல்லுதல். இது நம்ம பாட்டுல கூட வரும். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன? விரைந்து செல்லுதல். ரெண்டும் ஒண்ணுதான். ரெக்க கட்டி பறக்குது அப்படின்னாலும் இறகு கட்டி பறத்தல்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்புறம் சிறப்பு செய்தல் அப்படின்னா விழா கொண்டாடுதல் அப்படி உபசரித்தல். சிறப்பு செய்தல் என்னன்னா விழா கொண்டாடுதல் அப்படி இல்லாட்டி உபசரித்தல். சரிங்களா? அப்புறம் சிறிதுரைத்தல். சிறிதுரைத்தல்னா என்னது? இகழ்ந்து பேசுதல். சிறிதுரைத்தல்னா என்னது? இகழ்ந்து பேசுதல். சரிங்களா? அடுத்தது சின்ன பின்னம் அப்படின்னா சின்னா பின்னம். சின்ன பின்னம் ஒரு வாட்டி சின்னா பின்னம் அப்படின்னா கண்டன் துண்டம். சரிங்களா? கண்டன் துண்டம். அப்புறம் சீட்டு கொடுத்தல். சீட்டு கொடுத்தல்னா சீட்டு கொடுத்தல்னா வேலையின்றும் விலகுதல். வேலையினின்றும் விலகுதல், அதாவது வேலையிலிருந்து விலகி போறதுக்கு பேர் சீட்டு கொடுத்தல். சீட்டு நாட்டு அப்படின்னா என்னன்னா கூட்டுச்சீட்டு முதலியன. சீட்டு நாட்டு அப்படின்னா என்னன்னா கூட்டுச்சீட்டு முதலியன. அப்புறம் சீமாறு அப்படின்னா என்னன்னா தாறுமாறு. சீருமாறு அப்படின்னா என்னன்னா தாறுமாறு. சரிங்களா? சீருமாறுனா என்னது? தாறுமாறு. அப்புறம் சுக்கான் செட்டி அப்படின்னா கடுஞ்செட்டுள்ளவன். கடுஞ்செட்டுள்ளவன். சரிங்களா? அப்புறம் சுக்கு சுக்காய்னா துண்டு துண்டாய்ன்னு அர்த்தம். சுக்கு சுக்காய். சுக்கு சுக்காய் அப்படின்னா என்னன்னா துண்டு துண்டாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக சுட்டி சுட்டியாக அப்படின்னா வட்ட வட்டமாகன்னு அர்த்தம். சுட்டி சுட்டியாகனா என்னது? வட்ட வட்டமாக அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சுரிந்த மூஞ்சி, அதாவது சுரித்த மூஞ்சி அப்படின்னா வெறுப்பை காட்டும் முகம். வெறுப்பை காட்டும் முகம். அப்புறம் சுருக்கி பிடித்தல்னா செலவு முதலியன குறைத்தல். செலவு முதலியன குறைத்தல். அப்புறம் சுருக்கு கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பு காட்டுதல். சுருக்கு கொடுத்தல்னா என்னது? கண்டிப்பு காட்டுதல். அப்புறம் சுருக்கு போட்டு கொள்ளுதல் அப்படின்னா தற்கொலை புரிந்து கொள்ளுதல். சுருக்கு போட்டு கொள்ளுதல்னா என்னது? தற்கொலை புரிந்து கொள்ளுதல். அடுத்தது சுருள வாட்டுதல். சுருள வாட்டுதல் வருத்த வேலை வாங்குதல். சுருள வாட்டுதல் வருத்த வேலை வாங்குதல். சரிங்களா? சுவடியை கட்டுதல் அப்படின்னா பேச்சை நிறுத்துதல் அல்லது படிப்பை நிறுத்துதல். சரிங்களா? சுவடி கட்டுதல் பேச்சை நிறுத்துதல் அப்படி படிப்பை நிறுத்துதல். அப்புறம்
சுழலமாடுதல் அப்படின்னா என்னன்னா, ஒன்றை ஒன்றை பெறுதற்கு இடைவிடாது முயலுதல், அப்படி வஞ்சகமாக கொள்ளுதல், வஞ்சகமாக கொள்ளுதல். இதான் வந்து சுழலமாடுதல் அப்படிங்கிறதுக்கான பொருள். சரிங்களா? அப்புறம் சுழற்றி அடித்தல் அப்படின்னா என்னன்னா, சுழன்று வீசுதல், சுழன்று வீசுதல். சரிங்களா? சுழற்றி அடித்தல் அப்படின்னா சுழன்று வீசுதல் அல்லது கொள்ளை நோய் வருதல். சுழற்றி அடித்தல் அப்படின்னா என்னன்னா, சுழன்று வீசுதல் அப்படி கொள்ளை நோய் வருதல். அப்புறம் கழித்து வாங்குதல் அல்லது சுழற்றி உள்ளிழுத்தல். கழித்து வாங்குதல் அப்படி இல்லாட்டி சுழற்றி உள்ளிழுத்தல். சரிங்களா? அடுத்து சுழியில் எழுத்து. சுழியில் எழுத்து அப்படின்னா தலை விதி அப்படின்னு அர்த்தம். சுழியில சுழியில் எழுத்து அப்படின்னா தலை விதி. அப்புறம் சுற்றி பிடித்தல் அப்படின்னா என்னன்னா வயிறு மிகவும் நோதல். சரிங்களா? சுற்றி பிடித்தல் என்னது? வயிறு மிகவும் நோதல் அல்லது பற்றி கொள்ளுதல். சரிங்களா? அதான் சுற்றி பிடித்தல் என்னது அல்லது பற்றி கொள்ளுதல். சுற்றுக்காலிடுதல் அப்படின்னா விடாது பற்றத் தொடங்குதல், விடாது பற்றி தொடர்தல். சரிங்களா? சுற்றுக்காலிடுதல் அப்படின்னா விடாது பற்றி தொடர்தல். சரிங்களா? அடுத்தது உம் சுற்றுஞ்சுழற்றுமாய். சுற்றுஞ்சுழற்றுமாய் அப்படின்னா நேரின்றி வளைந்து. சுற்றுஞ்சுழற்றுமாய்னா என்னது? நேரின்றி வளைந்து அப்படின்னு பொருள். அப்புறம் சுற்றுமுற்றும் அப்படின்னா என்னன்னா நான்கு பக்கமும். சுற்றுமுற்றும் அப்படின்னா என்னது? நான்கு பக்கமும். அப்புறம் சுற்று வட்டடை. சுற்று வட்டடை, சுற்று வட்டகை அப்படின்னா என்ன? வட்டாரம். சரிங்களா? அது சுற்றுப்புறத்தில் உள்ள சுற்றுப்புறத்து கிராமங்கள். சுற்றுப்புறத்து கிராமங்கள். சரிங்களா? அடுத்து சூடங்கெட்டு போதல். சூடங்கெட்டு போதல்னா நிலை கெட்டு முடிவடைதல். முன்னாடி நிலை கெட்டு முடிவடைதல். அப்புறம் சுடு காட்டுதல். சூடு காட்டுதல், மன்னிக்கணும், சூடு காட்டுதல் அப்படின்னா கடுமை குறி காட்டுதல். கடுமை குறி காட்டுதல். சரிங்களா? அதான் சூடு காட்டுதல். சரிங்களா? அப்புறம் சூழ் போதல். சூழ் போதல் அப்படின்னா என்னன்னா ஆராய்தல். சூழ் போதல்னா என்னது? ஆராய்தல். சரிங்களா? சூழ் போதல் என்னது? ஆராய்தல். அப்புறம் சூளுறுதல். சூளுறுதல் அப்படின்னா ஆணையிடுதல். சூளுறுதல் அப்படின்னு என்னது? ஆணையிடுதல். சூழ் போதெல்லாம் ஆராய்தல் சொல்லியாச்சு. அப்புறம் வந்து சூறையாடுதல் அப்படின்னா என்ன? கொள்ளையடித்தல். சூறையாடுதல் அப்படின்னா என்னது? கொள்ளையடித்தல். சரிங்களா? அடுத்தது செக்கடி முண்டன் அப்படின்னா என்ன? வெறுந்தடியன். செக்கடி முண்டன் அப்படின்னா என்னது? வெறுந்தடியன் அப்படின்னு பொருள். சரிங்களா? அப்புறம் செட்டு பொட்டாதல். செட்டு பொட்டாதல் அப்படின்னா வணிகன் சிதைதல். செட்டு பொட்டாதல் அப்படின்னா வணிகன் சிதைதல். அப்புறம் செய் நேர்த்தி அப்படின்னா சரியான போஷணை அல்லது சிறந்த சாகுபடி. சரியான போஷணை அப்படி சிறந்த சாகுபடி. அப்புறம் செலவு கொடுத்தல் அப்படின்னா உத்தரவு கொடுத்தல் அல்லது நட்டமிறுதல். செலவு கொடுத்தல் அப்படின்னா உத்தரவு கொடுத்தல் அல்லது நட்டமிறுத்தல். சரிங்களா? நட்டமிறுத்தல். அடுத்தது சேகண்டி அடித்தல் அப்படின்னா வீண் பேச்சு பேசுதல். சரிங்களா? சேகண்டி அடித்தல்னா வீண் பேச்சு பேசி காலம் கழித்தல். வீண் பேச்சு பேசி காலம் கழித்தல் இல்லாட்டி பலர் அறிய கூடுதல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்புறம் சேர் கொடுத்தல் அப்படின்னா காட்டி கொடுத்தல். சேர் கொடுத்தல் அப்படின்னா என்னது? காட்டி கொடுத்தல். அப்புறம் சேருங் சுரியுமாய் அப்படின்னா என்ன? குழைவாய்ன்னு அர்த்தம். சேருங் சுழியுமாய் அப்படின்னா குழைவாய். அப்புறம் சயத்திருத்தல் அப்படின்னா நன்றி நிலைத்தல். நன்றி நிலை இருத்தல். செயத்திருத்தல் என்னது? நன்றி நிலை இருத்தல் அப்படின்னு பொருள். சரிங்களா? அப்புறம்
செய்யொத்திருத்தல். சரிங்களா? செய்யொத்திருத்தல் அப்படின்னா இணக்கமாய் இருத்தல். செய்யொத்திருத்தல்னா என்னது? இணக்கமாய் இருத்தல். சரிங்களா? அப்புறம் சொடக்கெட் சொடக்கெடுத்தல். சரிங்களா? சொடக்கெடுத்தல் அப்படின்னா நெட்டி வாங்குதல். சொடக்கெடுத்தல் என்னது? நெட்டி வாங்குதல். சரிங்களா? அப்புறம் சொட்டை சொல் அப்படின்னா என்னன்னா பழி வார்த்தை. சொட்டை சொல்ல என்னது? பழி வார்த்தை. சரிங்களா? அடுத்தது சொட்டு போடுதல். சொட்டு போடுதல்னா குறை கூறுதல் அல்லது தவறுதல். சொட்டு கூறுதல்னா என்னது? குறை கூறுதல் அல்லது தவறுதல். அப்புறம் சொல்லாத சொல் அப்படின்னா என்ன? தகாத சொல். சொல்லாத சொல் அப்படின்னா என்னது? தகாத சொல். அப்புறம் சொல்லாமற் சொல்லுதல் அப்படின்னா என்ன? குறிப்பாக சொல்லுதல். சொல்லாமற் சொல்லுதல் அப்படின்னா என்னது? குறிப்பாக சொல்லுதல். சரிங்களா? அப்புறம் சொல்லி காட்டுதல் அப்படின்னா குத்தி காட்டுதல் அல்லது பாடம் ஒப்பித்தல். சொல்லி காட்டுதல்னா குத்தி காட்டுதல் அல்லது பாடம் ஒப்பித்தல். அப்புறம் சொல்லி கொடுத்தல்னா விடை பெறுதல் அல்லது தாங்கி பேசுதல் அல்லது இறந்து போதல். இப்போ சொல்லி கொடுத்தல்னா இறந்து போதல்னு ஒரு பொருள் இருக்கு பாத்தீங்களா? அடுத்தது சொல்லி வைத்தல் அப்படின்னா முன்னறிவித்தல் அல்லது கற்பித்தல். சொல்லி வைத்தல் அப்படின்னா முன்னறிவித்தல் அல்லது கற்பித்தல். சரிங்களா? அப்புறம் சொல் வளர்த்தல் அப்படின்னா செய்தியை பலரும் அறிய செய்தல். சொல் வளர்த்தல் அப்படின்னா என்னது? செய்தியை பலரும் அறிய செய்தல். அப்புறம் சொரிந்து கொடுத்தல் அப்படின்னா தூண்டுதல். சொரிந்து கொடுத்தல் அப்படின்னா என்னது? தூண்டுதல். சரிங்களா? அது சும்மா இருக்கவன சொரிஞ்சு விடுதல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் சொரிஞ்சு கொடுத்தல் என்னது? தூண்டி விடுறது. அதான் இதனுடைய பொருள். சரியா? அப்புறம் தகப்பன் சாமி அப்படின்னா அடங்கா பையன். தகப்பன் சாமின்னா என்னது? அடங்கா பையன். தக்கடி வித்தை அப்படின்னா ஏமாற்று. தக்கடி வித்தை அப்படின்னா என்னது? ஏமாற்று. அப்புறம் தங்கு தடை அப்படின்னா என்ன? தடுமாற்றம். தங்கு தடைனா என்னது? தடுமாற்றம். அப்புறம் தடங்கோளுதல் அப்படின்னா வழி செய்தல். தடங்கோளுதல் அப்படின்னா என்னது? வழி செய்தல். அப்புறம் தடப்புடல் அப்படின்னா ஆடம்பரம். ஆடம்பரம். தடப்புடல் அப்படின்னா என்னது? ஆடம்பரம். சரிங்களா? அடுத்தது தடி போடுதல் அப்படின்னா இடையூறு செய்தல். தடி போடுதல் அப்படின்னா இடையூறு செய்தல். சரிங்களா? அப்புறம் தடி மாடு அப்படின்னா கொழுத்தவன். தடி மாடு அப்படின்னா என்னது? கொழுத்தவன். சரிங்களா? தடி மாடுன்னா என்னது? கொழுத்தவன். அடுத்தது தடுத்தாட்கொள்ளுதல் அப்படின்னா திருத்தி வசமாக்குதல். தடுத்தாட்கொள்ளுதல்னா என்னதுன்னா திருத்தி வசமாக்குதல். சரிங்களா? அடுத்து தட்டல் தடவல் அப்படின்னா முட்டுப்பாடு. தட்டல் தடவல்னா என்னதுன்னா முட்டுப்பாடு. அப்புறம் தட்டழித்தல் அப்படின்னா நிலை குலைதல் அல்லது தோல்வியுறிதல். தட்டந்தடவல் அப்படின்னா முட்டுப்பாடு. தட்டழித்தல்னா நிலை குலைதல் அல்லது தோல்வியுறுதல். அப்புறம் தட்டி கழித்தல் அப்படின்னா சாக்கு போக்கு சொல்லுதல். தட்டி கழித்தல் என்னது? சாக்கு போக்கு சொல்லுதல். அப்புறம் அதே மாதிரி தட்டி கேட்டல் அப்படின்னா கண்டித்தல். தட்டி கேட்டல்னா என்னது? கண்டித்தல். சரிங்களா? ஓகே. அப்புறம் தட்டி கொடுத்தல் அப்படின்னா தூண்டுதல் அல்லது உற்சாகப்படுத்துதல். தட்டி கொடுத்தல் அப்படின்னா தூண்டுதல், அப்படி இல்லாட்டி உற்சாகப்படுத்தல். தட்டி சொல்லுதல் அப்படின்னா மறுத்துரைத்தல். தட்டி சொல்லுதல் அப்படின்னா என்னது? மறுத்துரைத்தல். சரிங்களா? அப்புறம் தட்டி பறித்தல் அப்படின்னா அடித்து பிடுங்குதல். தட்டி பறித்தல் என்னது? அடித்து பிடுங்குதல். அப்புறம் தட்டி பார்த்தல் அப்படின்னா மறைய முயலுதல். சரிங்களா? சரி. அடுத்தது தட்டி போடுதல் அப்படின்னா என்னன்னா மறுத்தல். தட்டி போடுதல்னா என்னது? மறுத்தல். சரிங்களா? அடுத்தது தட்டி அழைத்தல். தட்டி அழைத்தல் அப்படின்னா என்னது? போருக்கு போருக்கு அழைத்தல். தட்டி அழைத்தல் என்னது? போருக்கு அழைத்தல். சரிங்களா? ஓகே. அடுத்து தட்டி விடுதல் அப்படின்னா ஊக்கப்படுத்துதல். தட்டி விடுதல் அப்படின்னா ஊக்கப்படுத்துதல் அல்லது தப்புதல். சரிங்களா? அப்புறம் தட்டு கெடு தட்டு கெடுதல் அப்படின்னா வறுமையால் நிலை கெடுதல்.
தட்டு கெடுதல் வறுமையால் நிலை கெடுதல். சரிங்களா? அப்புறம் தட்டுண்டு போதல் அப்படின்னா தடைப்படுதல்னு அர்த்தம். தட்டுண்டு போதல் என்னது? தடைப்படுதல். அப்புறம் தட்டு தடங்கள், அப்புறம் அல்லது தட்டு தடை அல்லது தட்டுப்படுதல்னா என்னன்னா தடுமாற்றம். சரிங்களா? அப்புறம் தட்டு பறத்தல் அப்படின்னா திடீரென்று மறைதல். அப்புறம் தட்டு மாறி, தடுமாறி, அதான் தட்டு மாறி அப்படின்னா ஏமாற்றுவோம். தட்டு மாறி அப்படின்னா என்னது? ஏமாற்றுபவன் அர்த்தம். சரிங்களா? அடுத்து தட்டுமானம் அப்படின்னா தந்திர வழி. அப்புறம் தட்டு முட்டு அப்படின்னா வீட்டு சாமான். அப்புறம் தண்டத்துக்கு அழுதல், அதாவது தண்டத்துக்கு அழுதல் அப்படின்னா என்னன்னா ஒன்றை ஒரு பயனுமின்றி செய்தல். ஒன்றை ஒரு பயனுமின்றி செய்தல். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது சரி. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல இதுக்கு அடுத்தது இதுல இருந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்ததுல வேற எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருக்கா? நம்ம அடுத்த வகுப்புல இது எந்த அளவுக்கு வேகமா முடிக்க முடியுதோ பார்த்து இதை முடிச்சிருவோம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்ததுல வேற எதுவும் சந்தேகம் தான் சீக்கிரம் சொல்லுங்க. கிளியர் சார், தேங்க்யூ சார். சரி, நல்லது, மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவோர் உங்கள் வெற்றி யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.